சிரிக்கலாம் பறக்கலாம் இறக்கைகள் முளைத்ததே. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கேப்டனுக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில வரக்கூடிய அரசியல்வாதிக்கு உலக அரங்கில் அறிமுகம் தேவையில்லை. ஏன் தெரியுமா? அந்த ஆள் உள்ளூர்லயே இருக்கிறது இல்ல. இன்னைக்கு வந்தாரு, டக்குன்னு ஒரு இன்டர்வியூ ஏற்பாடு பண்ணிருக்கோம், அதுவும் நேரலையா. லெட்ஸ் வெல்கம் அவர் சீஃப் கெஸ்ட். சார் சார் வாங்க உலக நாயகன். எப்படி இருக்கீங்க? எந்த டூ ப்ரமோஷனுக்கு வந்தீங்களா? உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் உலக நாயகன் இல்லையா? ஐயோ சாரி சார், சீதா காதி ஐயா, விஜய் சேதுபதி. வாங்க சார், சார் ஒரு முத்தம் கொடுங்க, ஒரு செல்ஃபி எடுப்போம். சீதா காதியில உலக நாயகன் இல்ல, அரசியல் சக்கரவர்த்தி அரங்கநாதன் வாஞ்சிநாதன். நைஸ் மீட்டிங் யூ சார். வாங்க சார் உட்காருங்க. சார் நீங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அத பண்றேன் இத பண்றேன் பில்டப் பண்ணிட்டு கொடுத்தீங்க. வந்ததுக்கு அப்புறம் என்ன டெவலப் கொடுத்தீங்க? எல்லாம் சைக்கிள்ல போறாங்க, பைக்ல போறாங்க, மெட்ரோல போறாங்க. ஆமா, பாத்ரூம் போறாங்க, குளிக்க போறாங்க, துவைக்க போறாங்க, இதெல்லாம் தினம் போறாங்க சார். நீங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன டெவலப்மென்ட் அதை சொல்லுங்க. மாட்னாயா மானஸ்தான், இப்ப பதில சொல்லியா? முன்னெல்லாம் கட் அவுட்க்கு பாக்கெட்ல பால் ஊத்துறாங்க, இப்பெல்லாம் அண்டால ஊத்துறாங்க. இது என்ன டெவலப்மெண்ட் வேணும்? உங்க ரகுவரன் வாய்ஸ்ல கொஞ்சம் டெவலப்மெண்ட் வேணும் சார். பிராக்டிஸ் போய் வச்சுருந்தாங்கல்ல, கொஞ்சம் பேஸ் ஏத்துங்க சார். இன்னும் கொஞ்சம் ஏத்துங்க, பிக் பண்ணிக்கோங்க சார். நல்லா இருக்கு. ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். யோ எழுதி வச்சிருக்கேன். வெல்கம் பேக் டு தி ஷோ. சூப்பர்ரா. சொல்லுங்க சார். எங்களோட சாதனைகள் பத்தி கேட்டீங்களே, கேளுங்க. சாதனைகள் நாங்க கேட்டோமா? நீங்க கேட்டீங்க, மறந்துருப்பீங்க. நான் கேட்டனா? நானே சொல்றேன் பாருங்க. சொல்லுங்க சார். எங்களோட சாதனைகள் வந்து யாரா அவங்க கத்திக்கிட்டு சும்மா நான் பேசாம இருக்கணும். சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க சார். எங்களோட சாதனை யாரா அவன் லேடிஸ் பக்கம் சுத்திக்கிட்டு? அஞ்சலி பிரபாகரன். நான் கேப்டன் பிரபாகரன். தெரியுமில்ல, பேசாம இருக்கணும் சார். சொல்லுங்க சார். எங்களோட சாதனைகள் சும்மா சுத்தி சுத்தி பேசுறதுக்கு ஒன்னும் டெம்போ டிராவலர் கிடையாது. காமெடியா பேசணும், காமெடி மேடே. சார் உங்களுடைய சாதனைகள் வந்து ஒண்ணுமே பண்ணலையா? உங்க வாயாலே ஒண்ணும் பண்ணலன்னு சொல்ல வச்ச பாத்தீங்களா? இதுதான் என்னுடைய சாதனைகள். சார் இளைஞர்கள் கையில தான் நாடே இருக்குன்னு சொன்னீங்க. இளைஞர்கள் கையில வேலையே இல்லை, என்ன பண்ணீங்க? தம்பி, எல்லாரும் ரியல் எஸ்டேட், மண்குறாரிங்க எத்தனை பேர் சொந்தமா தொழில் தொடங்குறாங்க தெரியுமா? சொந்தமா தொழில் தொடங்கல, உங்க சொந்தக்காரங்க தான் தொழில் தொடங்கி இருக்காங்க. அதுவும் எப்படி தெரியுமா? சிஞ்சக் அடிச்சு, சிஞ்சக் 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 அடிச்சு. யோ அப்படி மட்டும் இல்ல, ஜின் டாக் டாக் சி டாக் சி டாக் ஜின் டாக் டாக் டா இப்படி அடிச்சாங்க. என்ன சார் பண்ணிக்கிறீங்க? என்னையா எனக்கு வந்து சிக்சாங் அடிச்சதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் இருக்கு, இங்க பாருங்க சார். இது என்னடா கையில மாட்டுது? இது வந்து பிபி ரிப்போர்ட். இது என்ன? இது வந்து சுகர் ரிப்போர்ட். இது வந்து ஏதோ தெரியல ரிப்போர்ட். யோ எதுக்கியா சம்பந்தம் இல்லாம இதெல்லாம் காட்டிட்டு இருக்க? தெரியல சார். ப்ராப்பர்ட்டி இங்க வச்சிருந்தாங்க, எடுத்து காட்டிட்டேன். ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிட்டேன் பாத்தீங்களா? தம்பி, குற்றம் சொல்ல சொல்லிக்கிட்டு தான் இருப்பா. நாட்டுல நாங்க வந்து தெருவுக்கு தெரு ஏடிஎம் வச்சிருக்கோம். ஏடிஎம் வச்சிருக்கீங்க, அதுல பணம் வச்சிருக்கீங்களா? நேத்து வேளச்சேரியில எடுக்க வேண்டிய சிறுச்சேரியில போய் எடுத்துட்டு வந்தா. அதுக்குதான் பஸ் வரல, போக்குவரத்துக்கு எவ்வளவு செலவாகுது தெரியுமா? அதுல போயிட்டு வர்றதுக்கு நாங்க எவ்வளவு செலவு பண்றோம்னு தெரியுமா? இப்ப கூட பொங்கலுக்கு இலவசமா வேட்டி சேலை கொடுத்திருக்கோம். வேலை வெட்டியை மட்டும் கொடுங்க சார், வேட்டி சேலையை நாங்களே வாங்கிக்கிறோம். சார் இவ்வளவு கொடுத்தேன்னு சொல்றீங்களே, பொங்கலுக்கு நாங்க கொடுத்த கலெக்ஷன் எவ்வளவு தெரியுமா? வேட்டியே விசுவாச கலெக்ஷன். எங்க விசுவாசிகள் போட்ட கலெக்ஷன் சார் 500 கோடி. இப்போ தலை குனிஞ்சு உட்கார்ந்து இருக்கீங்களே, அப்ப ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சிருக்கணும் சார். சரி விடுங்க, வருத்தப்படாதீங்க. பின்னு வருத்தப்படாம 700 கோடிய டார்கெட் 500 கோடி தான் அச்சீவ் பண்ணிருக்காங்க. இப்ப கூட அந்த மதுவோட டார்கெட் போச்சேன்னு வருத்தப்படுறீங்களே, மக்களோட வாழ்க்கை கெட்டு போச்சேன்னு யோசிச்சு பாக்குறீங்களா சார்? என்ன யோசிச்சு பாக்குறீங்களா? அழுதது போது அண்ணாந்து பாருங்க சார். சும்மா இது என்ன ஞாபகம் இருக்கா? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. உங்க போன் தான் சார், இப்பதான் எடுத்தேன். சார் காலையில எழுந்திரிச்சு சார்ஜ் போறீங்களோ இல்லையோ, ஸ்டேட்டஸ் மறந்துடாம போறீங்க. எப்படி மறப்பேன்? சொல்லுங்க. போட்டதே நான் தானே. நாட்டின் சட்டை ஒழுங்கா சட்ட ஒழுங்கை காப்பாற்றுவேன் என்றும் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க நாட்டின் நலனுக்காக காவிரியும் நர்மதாவையும் ஒரே நேரத்தில் இணைப்பேன் பதிலா அணைப்பேன் டைப்பா இருக்க மனப்பாடம் தம்பி. நல்ல மனப்பாடம் தம்பி. எவ்வளவு லென்த் டைலாக் பாத்தீங்களா? சூப்பரா பேசுறீங்க.
ஆனா இதுக்கு மேல கிளாப் கிடைக்காது. ஆனா ஒரு விஷயம், இதெல்லாம் நீங்க பண்ணீங்களா? பல்லன்றியா? அதெல்லாம் நீங்க நிறைய பண்ணிருக்கீங்க. அதுக்கான ஆதாரம் இருக்கு, நான் உங்களுக்கு காட்டட்டுமா? பாருங்க, அந்த ஆதாரம் போடுங்க சார். சார், ஆதாரம் ஆடியோ, உங்களோட ஆடியோ இருக்கு சார். பாட்டியை கட்டி பிடிச்சா கூட பரவாயில்ல சார், பாட்டி கெட்ட போட்டவரெல்லாம் கட்டி பிடிக்கிறீங்களா சார்? இதுதான் நாட்டின் சட்ட ஒழுங்கா காப்பாத்துறதா? சொல்லுங்க சார், ஏன் கட்டி பிடிச்சீங்க? கேமரா ஆஃப் பண்ணு, கொன்றுவேன். என்ன சார், நான் கேட்ட கேள்விக்கு ஒண்ணும் பேச முடியாம வாயடைக்குதா? அரை மணி நேரமா ஒண்ணு கிடக்குதுயா, விடியா. எங்க சார் கிளம்புறீங்க? ஒரு மீம் கிரியேட்டர் வச்சு மீம் போட்டிருக்கீங்க. யோ, அரசியல்வாதி சாதாரண ஒரு நாள் வந்து பாருயா, அப்ப தெரியும் எவ்வளவு கஷ்டம்னு. எவ்வளவு ட்ரால் வீடியோ தெரியுமா? நாங்க பார்க்காத ட்ரால் வீடியோவா? எனக்கேவா? சொல்லுங்க சொல்லுங்க சார். ட்ரால் வீடியோ மட்டும் இல்லையா, அசிகசிமா திட்டு ஆடியோ, கேசி அசிகசிமா மீம்ஸ் வெளியே வரும்போது சட்டை கிழிச்சுட்டாயா வெளியே வரும். எது எடுத்தமா கவுத்தமா முடிக்க முடியாது தம்பி. சார், ஆள் மாத்தி பேசிக்கிட்டீங்க, கண்ணாடி போடுங்க. கரெக்டா போடுங்க சார். சாரி, எது கவுத்தமா எடுத்தமா முடிக்க முடியாது. இப்ப டயலாக் மாத்தி பேசிக்கிறீங்க. தீக்குள்ள விரல் விட்டா சுடுன்னு சொல்றேன். டீ அந்த அளவு சுடல சார், எடுத்தறீங்க. என்ன சார் நீங்க நம்ப மாட்டேங்க, பாருங்க சார். இப்ப சொல்றியா? டீ சூடுல தானே? அது இல்லையா? சொல்லுங்க சார். தம்பி, ஒரு நாள் நீ என்ன மாதிரி இருந்து பாரியா, இருக்கிறியா? ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு தி ஷோ. தம்பி, மக்கள் பாத்துட்டு இருக்காங்க, லைவ் ஓடிட்டு இருக்கு, சொல்லுங்க. பயமா? உன்னை வந்து ஒரு பொறுப்புல உட்கார சொன்ன உடனே ஜகா வாங்குற பத்தியா? ஜகாவா? நானா? மியூசிக்க போடுறா, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். தள்ளுங்க சார், போயாங்க. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் சார். நான் ஒரு நாள் இந்த சீட்ல உட்கார்றதுக்கு யோசிக்கிறல சார். நம்ம மக்கள் ஒரு நாள் கவலையில உட்கார்ந்துட கூடாது, அதனாலதான் சார் யோசிச்சு பார்த்தேன். இன்னொன்னு சொல்லட்டுமா? நீங்க நான் இந்த சீட்ல உட்கார்றது தீர்மானிக்க கூடாது, மக்கள் தான் தீர்மானிக்கணும்.